கோவிலில் கிடைக்கிற வெண்பொங்கல். இது யாருக்கு தான் பிடிக்காது. இது இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு 250 இன்க்ரீடியன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 250 கிராம் பச்சரிசி, 150 கிராம் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வறுக விட்டுக்கோங்க. வறுக விட்டதுக்கு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. பச்சரிசி எடுத்து அதே கிளாஸில் 6லேருந்து 7 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அரிசியும் பருப்பையும் சேர்த்து போட்டு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா மட்டுமே ரவை ஆட் பண்ணுங்கள். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா பொங்கல் நல்லா இறுகி பிடிக்கும். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பொங்கல் நீத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். ரவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் மட்டுமே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறமா சீரகம் 2 ஸ்பூன், இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு வந்து தனியாக வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 முந்திரி பருப்பு தனியாக வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால தான் அப்படி. இதே எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை பொங்கலில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ தட் அது நல்லா செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பை போட்டு நல்லா நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் நெய்யுமே அதில் விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு அப்படியே கோவிலில் கிடைக்கிற டேஸ்ட்டு வரும். நான் இந்த டைம் வந்து மிளகு வந்து போடலை, ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படி தான் மிளகெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. உங்கள் வீட்டில் மிளகு போட்டுப்பாங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கோவில் ஸ்டைல் வெண்பொங்கல். ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ரெசிபி. இதுவே இன்னும் டஃப்பான ப்ராசஸ்லாம் இருக்குது, பட் இது வெரி பேசிக் ரெசிபி நான் சொன்னது. இதுலேயே இன்னும் எந்த மாதிரி ஸ்டைலில் செய்யலாம், எந்த கோயிலில் கிடைக்கிற வெண்பொங்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நான் செஞ்சு பார்த்துடலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிறது ரொம்ப பேசிக்கான வெண்பொங்கல் ரெசிபி தான். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இன்றைக்கி பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கோவிலில் கிடைக்கிற வெண்பொங்கல் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.